இதெல்லாம் இருந்தாதான் நீங்க லோன் கட்டி முடிச்சதா அர்த்தம். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க லோன் கட்டாததுக்கு சமம் தான். இப்படிதான் ரெக்கார்ட்லயும் தப்பா காமிக்கும். மேம் லோன் கட்டி முடிக்கிறதுக்கு என்ஓசி டாக்குமெண்ட் இருந்தாலே போதும்ல, நீங்க ஏதோ எம்ஓடிடின்னு சொல்றீங்க அப்படின்னா? இப்ப பாருங்க, என்ஓசி அப்படின்றது வந்துட்டு நீங்க ஒரு லோனை கட்டி முடிச்சிட்டீங்க, நீங்க கட்ட வேணாம் அப்படின்னு தரதுக்கான ஒரு சர்டிபிகேட் தான். இப்ப நீங்க பர்சனல் லோன் வாங்குறீங்க, எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ஓசி மட்டுமே போதும். எம்ஓடிடி வந்து இப்போ நீங்க அசட் ஏதாவது லைக் வந்து ஒரு ஹவுஸ் வாங்குறீங்க, இல்ல ஒரு கார் வாங்குறீங்க, இல்ல ஒரு வண்டி வாங்குறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்துட்டு எம்ஓடிடி வேணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப சார் என்ன சொன்னாரு, ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கேன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஹவுஸ் வந்துட்டு அந்த பேங்கோட நேம்ல இருக்கும். நீங்க ஒன்ஸ் நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க, இஎம்ஐ எல்லாம் கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அது உங்க பேருக்கு மாத்தி தரணும். அதுதான் இந்த எம்ஓடிடி அப்படின்றது. இப்போ என்னன்னா, நீங்க லோன் கட்டி முடிச்சிருந்தாலுமே எம்ஓடிடி வந்து கேன்சல் பண்ணல அப்படின்னா ஸ்டில் வந்து அந்த ஹவுஸ் வந்து அந்த பேங்க்குக்கு தான் சொந்தம். உங்களால அடகு வைக்கவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. சிபில் ஸ்கோர்ல அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? டேய், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து இந்த லோனை கட்டி முடிச்சா இன்னமும் நம்ம சொத்து அந்த பேங்க் பேர்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இதை சும்மா விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் அண்ணா ஒருத்தர் இருக்காரு, அவர் கால் பண்றேன். ஹலோ, அட்வொகேட் அண்ணாவா? அண்ணா, நான் மணி பேசுறேன். எங்க இருக்கீங்க? உங்களை மாதிரியே தான் வெறும் என்ஓசி சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தா போதுன்னு ஒருத்தர் வந்து கோவில்பட்டியில நினைச்சிருக்காரு. அவர் எங்க லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னா, மஹேந்திரா ஹோம் ஃபைனான்ஸ்ல வந்துட்டு அவரோட லேண்ட் பத்திரத்தை வச்சு ஹவுஸ் லோன் வாங்கி லோனை கட்டி முடிச்சிருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஈசி போட்டு செக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்களோட பத்திரத்துல வந்து இன்னும் கடன் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி தெரிஞ்சவொன்னு ஒரு விசாரிச்சு பார்த்திருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பண்ணலாம், நம்ம வந்து எம்ஓடிடி வந்து கேன்சல் பண்ணல, இன்கேஸ் அப்படி கேன்சல் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா இன்னும் அந்த பத்திரத்துல கடன் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா போய் அந்த பேங்க் வந்து தொடர்ந்து கேட்டிருக்காரு, எனக்கு எம்ஓடிடி வந்து கேன்சல் பண்ணி கொடுங்க கேட்டதுக்கு அப்புறமா கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லோன் வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேடம், லோன் வாங்கும்போது எவ்வளோ வட்டி கட்டணும், இஎம்ஐ எப்படி கட்டணும்னு மட்டும் சொல்றீங்க. ஆனால் லோன் கட்டி முடிக்கும் போது என்ன ப்ராசஸ், எப்படி முடிக்கணும், நாங்கள் உங்கள்ட்ட இருந்து என்ன டாக்குமெண்ட்லாம் வாங்கணும், இதை பற்றிலாம் சொல்கிறீங்களா? உங்களுக்கு இருக்க டார்கெட்டை முடிச்சா மட்டும் போதுன்னு சொல்லி அடுத்தடுத்து வரவங்களுக்குலாம் லோன் மட்டும் வாங்கி கொடுத்துட்றீங்க. என்ன மேடம் இதெல்லாம் நியாயம்? சார், நீங்க எங்க சைட்ல இருக்க குறைய மட்டும் நீங்க சொல்லாதீங்க. இப்ப நீங்க பேங்க்ல ஒரு லோன் வாங்குறீங்களா, லோன் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த பேங்க்ல வந்து வட்டி கம்மியா இருக்கு, எவ்வளவு பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஒரு ரிசர்ச் காமனா பண்றீங்கல்ல, அதே மாதிரி லோன் முடிக்கும் போது பேங்க் சைட்ல இருந்து என்ன வாங்கிக்கணும் நீங்களே தான் சார் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1008 பேங்க் இருக்கு, டெய்லியும் அவ்வளோ 1000 பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது நாங்க எப்படி சார் பார்த்துட்டு இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியலன்னா நீங்க தான் எங்க கிட்ட வந்து கேட்கணும். கேட்டா நாங்க சொல்ல போறோம். ஒவ்வொருத்தருக்கும் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா தட்ஸ் நாட் பாசிபிள் சார். மேடம், நான் லோனை கட்டி முடிச்சிட்டேன். எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எந்த டாக்குமெண்ட்டுமே வரல. லோன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொரியர் மட்டும் தான் வந்து, அதுலேயும் என் டாக்குமெண்ட் மட்டும் தான் இருந்தது. உங்க டாக்குமெண்டா? அப்ப வந்து லோனை ப்ரொசீட் பண்ணும்போது நாங்க சில ப்ரூஃப்லாம் கேட்டிருப்போம்ல, அந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னல, என்ஓசி, எம்ஓடிடி, அப்புறம் இந்த லோன் க்ளோஷர் லெட்டர், ஃபைனல் இஎம்ஐ ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே வந்து நீங்க லோன் முடிச்சு 30 நாளைக்குள்ள அந்த பர்டிகுலர் பேங்க் வந்து உங்களுக்கு தந்திருக்கணும். இன்கேஸ் அப்படி தரல அந்த பேங்க் அப்படின்னா உங்களுக்கு காம்பன்சேஷன்லாம் பே பண்ணிருப்பாங்களே. ஓ சாரி மேடம், அந்த பேங்க் மேலே இருக்க கோபத்தில் உங்கள்கிட்ட கட்டிட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸும் எனக்கு தரல, டாக்குமெண்ட்ஸ் தராததுக்கு காம்பன்சேஷனும் தரல. இப்போ என்ன மேடம் பண்ணுறது? அது என்ன பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான லோன் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து கடைசியாக பேங்க்கு கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு இருக்குது. பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன்லாம் சொன்னீங்கன்னா இந்த என்ஓசி, அப்புறம் வந்துட்டு க்ளோஷர் லெட்டர், அப்புறம் ஃபைனல் இஎம்ஐ ரெசிப்ட், இது மட்டும் வாங்கினா போதும். இதுவே நீங்க வந்துட்டு ஹோம் லோன் வாங்குறீங்க இல்ல வெஹிக்கிள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா சில டாக்குமெண்ட் மட்டும் ஆட் ஆகும். இப்போ வெஹிக்கிள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஹைப்போத்திகேஷன் மட்டும் இதுல ஆட் ஆகும். அதுவே ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ஓசியோட சேர்த்து எம்ஓடிடி அதையும் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். அதோட கூட சேர்த்து லியான் ரிமூவல் லெட்டர் அப்படின்றதையும் சேர்த்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் பேங்க் சைட்ல இருந்து 30 நாளைக்குள்ள உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதுதான் ரூல். இன்கேஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னா 31வது நாள், அதாவது 30 நாள் முடிஞ்சு அடுத்தது அவங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு 5000 rupees காம்பன்சேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். 5000 ரூபாயா? எனக்கு அவங்க டாக்குமெண்ட் கொடுக்கல, அதே மாதிரியே காம்பன்சேஷனும் கொடுக்கல மேடம். நான் போய் சண்டை போடலான்னு இருக்கேன். சார் அந்த மாதிரிலாம் போய் சண்டைலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு வெப்சைட் இருக்கும். அதே மாதிரி உங்க பேங்க்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல வந்துட்டு பேங்க் கிரீவியன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா banking-ombudsman.rbi.org.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுவும் என்னால பண்ண முடியாது, சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ட்வீட் பண்ணுங்க, சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்துருவாங்க. என்ன மேடம் பேசுறீங்க? ட்வீட் பண்ணோம்னா பேங்க் என்ன இழுத்தா மூட போறாங்க?
சார் நீங்க சொல்ற மாதிரி பேங்கே எல்லாம் இழுத்து மூடிட மாட்டாங்க. கரெக்டான ஆக்ஷன் என்னவோ அதை கண்டிப்பா எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேங்க் சைட்ல இருந்து ஏன் டாக்குமெண்ட் வரலன்றது தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்குமோ அதை எடுத்துக்கோங்க. அட போங்க மேடம், நீங்களே லோன் தர முடியாதுன்றீங்க, சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கு, இன்னும் பழைய லோனுக்கே டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஏதாச்சும் வெளிப்படையா இருக்கா? ஏதாச்சும் பிரச்சனைன்னு நாங்கள் வரும்போது தான் இந்த ரூல்ஸ் இருக்கு, இந்த ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இதுல என் தம்பி வேற ரெப்போ ரேட் கம்மியா இருக்கு, இப்போ போய் லோன் வாங்கணும்னா வட்டி கம்மியா இருக்கும், நம்ம கட்ட வேண்டிய லோனும் கம்மியா இருக்கும்னு சொல்றான். இதை நம்பி வந்தா நீங்க என்னடானா சிபில் ஸ்கோரு, என்ஓசி, ரெப்போ ரேட்டு, என்ஓடிடி நினைச்சாலே தலை சுத்துது. சார் நீங்க குழம்புற அளவுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல, ரொம்ப சின்ன விஷயம் தான். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. ரெப்போ ரேட் அப்படின்றது ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்க்கு வந்து ஆர்பிஐ வந்து பேங்க் மேல போடுற வட்டி தான் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? இப்போ அந்த ஆர்பிஐ வந்து பேங்க் மேல போடுற வட்டியை குறைச்சாங்கன்னா பேங்க் வந்து உங்க மேல போடுற வட்டி குறையும். அதுதான் ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிபில் ஸ்கோர் அப்படின்றது வந்துட்டு இப்போ நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க, அதை எப்படி கட்டிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து சிபில் அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு 3 டிஜிட் நம்பர் தருவாங்க. அததான் சிபில் ஸ்கோர்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து இது 30ல இருந்து 45 நாளைக்கு ஒரு வாட்டி தான் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ புதுசா என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா 30ல இருந்து 45 நாள்லாம் எடுத்துக்க கூடாது, 15 நாளுக்குள்ளேயே நீங்க அதை அப்டேட் பண்ணிருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கே ப்ராப்ளம் வந்திருக்குல்ல, சிபில் ஸ்கோர் அப்டேட் ஆகாததுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. இந்த ப்ராப்ளம்லாம் ரிசால்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புதுசா இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ரெப்போ ரேட் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 6.25% இருந்தது, இப்போ வந்து 6% வந்திருக்கு. அதாவது 0.25% குறைச்சிருக்காங்க. புரியுது மேடம். வெரி குட். அம்மா நீங்க லோன் வாங்கியிருந்தீங்களா? அது வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்டா இல்ல ஃப்ளோட்டிங்கா? இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு தெரியும், அது ஃபிக்ஸ்டா ஃப்ளோட்டிங்கான்னு தெரியலையே. இது நான் அந்த பேங்க் கிட்டே கேட்டுறேன். சார் எல்லாத்தையும் பேங்க் கிட்ட தான் போய் கேட்டுக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஆன்லைன்ல கூட நீங்க வெரிஃபை பண்ணிருக்கலாம். இப்போ உங்க லோன் சாங்ஷன் லெட்டர் எல்லாம் வந்திருக்கும்ல, அது அப்படின்னா வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்கன்னா அதை பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ல எங்கேயாவது வந்து RLLR அப்படி இல்லை MCLR அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லிங்க்டு ரேட் இந்த மாதிரி வார்த்தைலாம் அந்த டாக்குமெண்ட்ல எங்கேயாவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து நீங்க என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க அப்படின்றத குறிக்கும். அப்படி இல்லைன்னா உங்க பேங்க்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு லோன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டைப் அப்படின்னா ரேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி RLLR அப்படி இல்லைன்னா MCLR அப்படி இல்லைன்னா இந்த பெஞ்ச்மார்க்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி வார்த்தைலாம் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். RLR MCLR MCLR அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து RLLR அப்படின்றது வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் டைப்லாம் தெரிஞ்சுட்டு நாங்கள் என்ன மேடம் பண்ண போகிறோம்? எப்படியும் வட்டி மேலே வட்டி அதிகமாக போட்டு எங்கள்கிட்ட இருந்து காசு அதிகமாக தான் வாங்க போகிறீங்க. சார் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் லோன் வாங்க போகிறீங்கன்னா அப்பயே வந்து இன்ட்ரெஸ்ட் டைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அது ஃபிக்ஸ்டா இல்லை ஃப்ளோட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபிக்ஸ்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் லோன் ஆரம்பிக்கும் போது என்ன வட்டி சொல்கிறாங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 8.25% தான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக தராங்கன்னா லோன் ஆரம்பித்து நீங்கள் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ அந்த லோனை கட்டி முடிக்கிற வரைக்குமே அந்த ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும்தான். இதனால் ரெப்போ ரேட் கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி எந்த சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் 8.25% வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அதுவே ஃப்ளோட்டிங்கில் வச்சுருக்கீங்கன்னா இப்போ ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும், அதே மாதிரி டென்யூர் பீரியடும் குறையும். சார் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது நீங்கள் தெரிஞ்சுக்காமலாம் வந்து ஒரு லோன் பக்கமே போயிடக்கூடாது. இவ்வளோ இது சொல்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியாது. ஒருவேளை நான் வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிட்டு அதை ஃப்ளோட்டிங்க்கு மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் பேங்க்ல போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் கேட்பாங்க, அதை சப்மிட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்துட்டு கன்வர்ஷன் ஃபீஸ் அப்படின்னு கேட்பாங்க, அந்த ஃபீஸை கட்டி முடிச்சுட்டு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு மாற்றிடுவாங்க. எது ஃபீஸ் கட்டணுமா? ஆமாம், அதுக்கு வேற கட்டணுமா? அது எவ்வளோ போட போகிறாங்களோ? அப்படிலாம் இல்லை சார், அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல். இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 வருஷம் கட்டிட்டீங்க, 3வது வருஷத்துலலாம் வந்து ரெப்போ ரேட் குறையுதுன்னா அப்போ உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 0.25%லேருந்து 0.5% வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து கன்வர்ஷன் ஃபீஸாக அவங்க வாங்கணும். அதுக்கு மேலே அதிகமாக வாங்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் போய் மாற்ற போகிறீங்க, ஃபிக்ஸ்ட்லேருந்து ஃப்ளோட்டிங் மாற்ற போகிறீங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எடுப்பாங்கன்னு கேட்டுட்டு நீங்களாக கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ வரும்ல, அந்த அமௌண்ட் தான் அவங்க வாங்குறாங்களா அப்படின்றத நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அப்பதான் நீங்க ப்ராப்பரா ஒரு லோனை கட்டி முடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வர முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிப்பீங்க, பாத்துக்கோங்க. ஒண்ணு அவங்க டாக்குமெண்ட்ஸ் தரணும், இல்ல காம்பன்சேஷன் தரணும். அப்படி தராம மட்டும் இருக்கட்டும், கேஸ் போடுறது தான்.
சார் இங்க பாருங்க, பேங்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதே மாதிரி பொதுமக்களுக்கும் சில ரூல்ஸ் இருக்கு. இதுல யார் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலனாலும் தாராளமா கேஸ் போட்டு நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். சோ நீங்க இந்த பேங்க்குக்கு போய் என்ன அப்படின்றத வெரிஃபை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கேஸ் தான் போடணும், தாராளமா போடுங்க, அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. நீங்க ஆல்ரெடி லோன் வாங்கிருக்கீங்களா, இல்ல இனிமே தான் வாங்க போறீங்களா, இல்ல ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் பத்திலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லையா, இல்ல வேற என்ன ப்ராப்ளம்னா நீங்க இதுல ஃபேஸ் பண்றீங்க, இல்ல நான் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. மேடம், ஐசிஐஎஸ் பேங்க்ல இருந்து வந்திருக்கோம். சார் இல்லீங்களா? இருக்காரு. நல்லதா போச்சு. எங்களை பார்த்தா நான் லூசு மாதிரி தெரியுதா? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்.